இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி இன் இட்ஸ் ஏர்லி டேஸ் ஆஃப் ப்ரமோஷன் என்ன நான் நினைக்கிறேன்னா, த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சஸ் இட்ஸ் கெட்டிங். நீங்கள் இன்டர்நெட்லேயே இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் நேற்று ஆடியோ ரிலீஸில் தியேட்டரில் ப்ரொஜெக்ஷன் பார்த்த ட்ரெய்லர் பார்த்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க. பீட்சாக்கு அப்புறம் திரும்ப ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டரோட செகண்ட் ஃபிலிம் அந்த ஒரு படத்துக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுதுங்கிறது ரியலி இட்ஸ் எ வெரி எக்ஸைட்டிங் திங் இன் டுடேஸ் சினிமா. அண்ட் ஐ திங்க் என்னோட கரியரில் மேக்ஸிமம் புது இயக்குநர்களோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் 15 படத்தில் ஒரு 11-12 பேர் புது இயக்குநர்கள். ஸோ அந்த வரிசையில் நான் நிறைய நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி பீட்சாவுக்கு முன்னாடியே ஜிகர்தண்டா படத்தை எழுதியிருக்காருங்கிறதுனால ஜிகர்தண்டா அவரோட முதல் படம் கணக்கில் வரும், பீட்சாவோட 2வது படத்தில் கணக்கில் வருதுங்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ பீட்சா செகண்ட் ஃபிலிம் கணக்கில் சூப்பராக ஒரு கோல் போட்டிருந்தார். ஐ திங்க் இட்ஸ் அ பார்ட் பிரேக்கிங் ஃபில்ம். நான் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு படத்தை பற்றி பேசினேன். இந்த ரீசெண்ட் டைம் அந்த படம் பீட்சா எனக்கு ஃபர்ஸ்ட் கதிரேசன் சார் தான் வந்து இந்த மீட்டிங் செட் பண்ணி விட்டாரு வெற்றிமாறனோட செட்டில். நான் கார்த்திக் ஆக்சுவலாக when I spoke to him, I wanted to produce his second film. பட் அதுக்குள்ள கதிரேசன் சார் கரெக்டாக டேலண்ட்டை ஸ்பாட் பண்ணி முந்திட்டாரு. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களோட பிஃபோர் பீட்சாவை நீங்கள் அந்த பையனை ரெக்கக்னைஸ் பண்ணது ரியலி கிரேட் திங். அண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் பீட்சா அவருக்கு வந்து நீங்கள் அவருக்கு வேணுங்கிற பட்ஜெட், அவருக்கு வேணுங்கிற ஸ்டார் காஸ்ட் கொடுத்தது ரியலி ஹேட்ஸ் ஆஃப் யூ. அண்ட் ஸோ கார்த்திக் கதை சொன்ன உடனே ஒன் திங் இஸ் வெரி கிளியர். இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ யூஷுவல் ஃபிலிம். ஸோ இது ஒரு ஹீரோவோட படம் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் என்னோட பெரிய நம்பிக்கை என்னன்னா, இது வந்து 100% ஒரு நல்ல படம்னு ஒரு பேர் வரும் இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தை நான் சூஸ் பண்ணதுக்கு முதல் காரணம், எனக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு கதை கேட்ட உடனே. ஐ திங்க் அதுவே ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி அந்த படத்துக்கு. இந்த படம் தியேட்டரில் செம்மையாக இருக்கும்னு நான் ஒரு ஆடியன்ஸாகவே யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட காஸ்டிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னோட கேரக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணும்னா இன்னொரு கேரக்டர் படத்தில் ஒர்க் ஆகணும். அந்த கேரக்டர் வந்து சிம்ஹா பிளே பண்ணியிருக்காப்ல படத்தில். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஐ திங்க் உடனே ட்ரெய்லர் பார்த்தோன்னே த மெயின் இம்பாக்ட் ஆஃப் த ட்ரெய்லர் இஸ் சிம்ஹா. அண்ட் நீங்கள் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஐ genuinely believe that the biggest impact of this film will be Simha's performance. It's an amazing character and I think he has done full justice to it. And அந்த கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் கார்த்தியும் டிஸ்கஸ் பண்ணும்போது பெரிய பெரிய பேர்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பேர்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பல, ஏன்னா சிம்மா குழம்பி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுவாப்ல. பெரிய பெரிய பேர்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில் we decided to go with சிம்மா. அண்ட் இந்த படத்துக்காக சிம்மா ஐ திங்க் 1 year தாடியெல்லாம் வளர்த்து, அது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக நான் 1 வருஷம் தாடி வளர்த்தாலும் எனக்கு தாடி வராது. பட் சிம்மா மாதிரி 1 வருஷம் வளர்த்தா நிறைய தாடி அழகாக இப்போ ஒரு சிங்கம் மாதிரி இருந்தாப்புல ஒரு 9-10 மாதம் எங்கள் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேயே இருந்து இந்த படத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு எந்த படத்தையும் ஒத்துக்காமல், இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினால இந்த வருஷத்தில் சினிமா ஒரு 3-4 வாய்ப்பு விட்டுருப்பாப்புல ஆஸ் அ ஹீரோ. ஸோ அந்த கமிட்மெண்ட் இஸ் ரியலி அட்மைரபிள் சினிமா. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உனக்கு பயங்கர தெளிவுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. பிகாஸ் இந்த படம் உனக்கு தெரியும், யூ நோ வாட் இட்ஸ் கோயிங் டு டூ ஃபார் யுவர் கரியர். And I'm very proud that you are part of this team and I think you're going to go really far. And Tamil cinema ku or extraordinary good actor kadachirukkan na number. So all the best, make the best use of this opportunity. In the padathla Karuna romba support ah irukar Karthik fullave. Karuna Karthik sonamari is a moral support on the set. He's a genuinely golden human being and செட்டில் டென்ஷன் எதுவுமே இருக்காது. பட் இன்கேஸ் டென்ஷன் இருந்தால் அவர் வந்து தெரியாமல் வந்து அது வந்து காலி பண்ணிட்டு போயிடுவார். ஹீல் ரிமூவ் த டென்ஷன் ஃப்ரம் த செட். ஸோ கருணா வந்து செட்டில் ஒரு யோகா டீச்சர் வச்சுக்கிற மாதிரி. ஹீஸ் ரியலி அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கான்னு நான் சொல்வேன். அண்ட் ரியலி ஹாப்பி தட் ஐ மெட் யூ கருணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் வந்து எங்களோட சின்ன சமத்து அழகான குழந்தை ஒன்று இருக்குது. அப்பப்போ மானத்தை வாங்குவோம், 11th standard படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி மானத்தை வாங்குவார். ஸோ அந்த குழந்தை லக்ஷ்மி மேனன் நிஜமாகவே ஒரு பயந்தாங்கொழி குழந்தை. செட்டுக்கு வந்துட்டு இப்படி தலையாட்டிட்டு ஓகே சார் சொல்லிட்டு அப்படியே வேனுக்குள்ளே போயிட்டு திருட்டு விசிட்டில் படம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதான் அந்த படத்தோட பொண்ணோட பேசிக் பொழுதுபோக்கு. படம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வேறு எதுவுமே தெரியாது. வெரி வெரி ஸ்வீட் கேர்ள். ஆனால் கேமரா ஆன் ஆனால் எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த மெச்சூரிட்டி இன் த ஐஸ், த பாடி லாங்குவேஜ், த ஈஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ரியலி சூப்பர்ப். அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் ரியலி ஒன் ஆஃப் த வெரி டேலண்டட் யங் ஆக்ட்ரஸஸ் வீவ் காட் இன் த சவுத். அண்ட் ஏன்னா ஒரு விஷயம் ஐ திங்க் கொஞ்சம் படிப்பில் வீக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.5 வருஷமா 11th standard சொல்லிட்டு இருக்கேன். அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல டியூஷன் டீச்சர் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கிறேன்னா. And Lakshmi, I think this is a very special film for all of us because you are in it. Because நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர், அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கேரக்டர் ரொம்ப க்யூட்டான ஒரு கேரக்டர். அண்ட் அவங்க இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர். அண்ட்
இந்த செட்டுக்கு எப்போ வந்தாலும் ஷீல் ஆல்வேஸ் கம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். அண்ட் இன்னைக்கு ஒரு நாள் கூட அவங்களோட எல்லா படமும் ஹிட்டு. அவங்க படத்தில் இருந்தாலே அந்த படம் ஹிட்டுன்னு ஒரு ஹிட் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு ஹீரோயின். ஆனால் எந்த ரூபாய் பில்டப் வந்தா எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக அவங்க வயசுக்கு ஏற்றாப்புல சமத்தா வந்து நடிச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த படமும் எங்களுக்காக உங்களோட சூப்பர் ஹிட் ரெக்கார்ட் அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ யூஆர் ஆர் குட் லக் சாம். ஐ ஹோப் யூ கிவ் அஸ் ஒன் மோர் சூப்பர் ஹிட் இன் யோர் கரியர். மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். ஐ திங்க் இன் சவுத் மியூசிக் ரைட் நோ ஹீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ். அண்ட் எல்லாரும் நிறைய அவர் வந்து பெருசாக புகழாங்க. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி த பிரஸ் ஹஸ் சப்போர்ட்டட் ஹிம் ஸோ வெல். இஸ் அ ரியலி ஜெனுவன் டேலண்ட், வெரி ஒரிஜினல். அண்ட் ஐ திங்க் அவர் கூடிய சீக்கிரம் பாம்பே எல்லாமே பாலிவுட் ரவுண்ட் போவாருன்னு நான் நம்புறேன். ஆல் இண்டியாவில் ரஹ்மான் சார் மாதிரி அவருக்கும் ஒரு பேர் வரும்னு நான் நம்புறேன். கேமிக்கும் சந்தோஷம் சம்பந்தம் இல்லை. சந்தோஷ் நாராயணன் இஸ் த மியூசிக் டைரக்டர், கேமிக் இஸ் த கேமராமேன். ஆனால் அந்த டீசரும் ட்ரெய்லரும் பார்க்கும்போது இவங்களோட கெமிஸ்ட்ரி செம்மையாக இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ விஷுவல்னு சொல்லணும். இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் லுக். அண்ட் Gavemik, I think it's going to be one of the leading cameramen in this country. நான் வந்து I've had the good fortune. நான் நிறைய பெரிய தளங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கேமரா டிபார்ட்மெண்ட்டில் பெரிய டிரெக்டர்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட முதல் தமிழ் படத்தில் இந்த மாதிரி ஒரு டீசர்லையும் ஒரு ட்ரெய்லர்லையும் இவ்வளோ பேர் சம்பாதிச்சு எல்லாரும் யார் இந்த ஆள், அவன் பேர் ஏன் கேவ்மிக்னு இருக்கா, ஏன் வாயிலே நுழைய மாட்டேங்குது அளவுக்கு எல்லாரையும் பேச வச்சிருக்காரு. ஸோ கேவ்மிக் இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களோட பேர் எல்லாருக்கும் வாயில ஈஸியாக நுழையும் நான் நம்புறேன். ஏன்னா அவங்கள பற்றி நிறைய பேச்சு வரும். அண்ட் டீசர் அண்ட் ட்ரெய்லர்லேயே இப்படி நீங்கள் கலக்குறீங்கன்னா ஐவ் சீன் த ஃபில்ம். ஸோ இட்ஸ் அ விஷுவல் ஃபீஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல். ஒரு அமெரிக்கன் மெக்சிகன் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் சந்தோஷ் கரெக்டாக சொன்னார்ல, ஜாங்கோ மாதிரி ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும் விஷுவலி. அண்ட் இந்த படத்தோட முக்கியமான விஷயம் வந்து இவங்க எல்லாரும் ஒரே ஒரு கேப்டனுக்காக ரொம்ப கம்ப்ளீட் தன்னம்பிக்கையோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. They have their self-confidence, but they also have their submitting to him. And that captain is Karthik Subraj. நான் சொன்ன மாதிரி அவர் வந்து பீட்சாலே ஒரு பயங்கர சக்ஸஸை பார்த்துருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸ் இட் வில் நாட் பி டிசப்பாயிண்டிங். அண்ட் நான் இது வரைக்கும் ஐ திங்க் 22-23 படத்தில் நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யங் டேரக்டருக்கு படத்தோட ஹைப்போ ஹீரோட ஒரு மார்க்கெட் ஹைப் எல்லாத்தையும் தாண்டி ஒரு டைரக்டரோட பேர் அது மட்டும் பிரதிபலிக்குதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் மீன்ஸ் இஸ் அ ஜென்யூன் டேலண்ட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் நான் வந்து பீட்சா பார்த்துட்டு அவரோட ஃபோனில் பேசினதுக்கப்புறம் அவர் இந்த கதை சொன்னது ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் ஐ ஹோப் தட் ஹீ கண்டினியூஸ் டு கீப் ஆன் மேக்கிங் டிஃப்ரெண்ட் ஃபில்ம்ஸ். பிகாஸ் கார்த்திக் வந்து ஒரு தோசையை சாப்பிட்டாலும் ரெகுலராக சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா வித்தியாசமாக சாப்பிடுவோம். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கை. அண்ட் ஸோ கதை எழுதும்போது கதை ஷூட் பண்ணும்போது எல்லாமே இட்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். அண்ட் இன்னைக்கு கார்த்திக் சொன்ன ஒரு விஷயம் வந்து நானும் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ஐ திங்க் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப கேவலமாக கதை சொல்ல தெரிஞ்சவங்க சில பேர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க கார்த்திக் சுப்ராஜ். ஸோ ஐ திங்க் அவர் வந்து இனிமேல் கண்டிப்பாக கதை சொல்லாமல் படிக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டா பெட்டர். பிகாஸ் ஐ திங்க் அது வந்து என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். எப்படி இவ்வளோ நல்ல கதை இவ்வளோ மோசமாக சொல்ல முடியுங்கிற அளவுக்கு கதை சொல்லுவாப்ல. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ கார்த்திக். அண்ட் ஐ ஹோப் திஸ் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் மெனி மோர் ஃபிலிம்ஸ் ஃபார் அஸ் அஸ் அ டீம். அண்ட் இந்த படத்தோட release, we are looking at releasing the film very soon. And it's the kind of film that needs support. And இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு படம் கரெக்டான டைம்ல வந்து ரிலீஸ் ஆகி எந்த படம் அங்கேருந்து வருது, எந்த பெரிய படம் வந்து மேலேருந்து விழப்போகுது, இந்த மாதிரி பல கேள்விக்குறிகளோட ஒரு படம் வந்து ரிலீஸ் டேட்டையும் ரிலீஸ் தியேட்டர்ஸையும் தேடி போகிற ஒரு காலம். ஸோ அந்த டைமில் the only thing that makes a difference to a film is how it is carried to the people before the release. And அது ஃபுல்லாகவே உங்களோட கையில் தான் இருக்குது. அண்ட் ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் தேங்க் யூ. சாரி இந்த அந்த டிலேக்கு அப்புறம் கூட நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இங்கே உட்காந்துருக்கு. ரியலி தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த வருஷம் என் கரியரில் இட்ஸ் ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி அமைஞ்சிட்டு இருக்கு. அது ஜிகர்தன் நரேன் ஸ்டார்ட் ஆகி அடுத்தது காவிய தலைவன், அதுக்கப்புறம் லூசியா. ஸோ ஒரு வரிசையாக நல்ல படங்களோட வரிசையில் ஐ எம் லக்கி டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் லைக் தட். ஸோ ஐ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு யுவர் சப்போர்ட். And I think it's a very exciting time to be part of Tamil cinema. And I think it's a gift, and I hope I use it to the best of my ability. And இந்த ஜிகர்தண்டா படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரெய்லர் பார்த்தோன்னே அப்பா அந்த சாக்லேட் பாய்ங்கிற வார்த்தை இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு வராதுங்கிற ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷம் எந்த படத்துலையும் அந்த சாக்லேட் பாய் தெரியாமல் நான் பார்த்துக்கணும்னு ஒரு உறுதியாக இருக்கேன். அடுத்த வருஷம் திரும்ப சாக்லேட் பாய் அதை பற்றி யோசிக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த ஜிகர்தண்டா டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ரியலி தேங்க்யூ.